ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா, பிஆர் ரேங்கெட்டில் ஆடினா ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை தான் பார்க்க போகிறீங்க. ஆப்போனன்ட் டீம் அடித்து அண்டை வேற கழட்டி அம்மனமாக ஓட விட்ட ஒரு சம்பவம் தான் நீங்கள் என்னையை பார்க்க போகிறீங்க. நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ தான் இறங்குறானுங்க, நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு வரானுங்க போல். இருங்களேன், இந்த அழகி அடிச்சுட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். வேற ஒரு ஷாட்டு பார்த்தீங்கல்ல, ரன்னும் ஹெட்டாக விழுந்தது. கொய்யால என் டீம் மட்டும் திட்டினா உனக்கு என்னடி வலிக்குது? குறுக்கால வந்து காலை விடுற கிராஸ் ஃபயரு. இதுக்கப்புறம் பண்ணுவியா? நோ, அவ செத்துட்டானா? அவகிட்ட போய் என்ன வீரத்தை காமிக்கிற? குப்பத்தை வந்துட்டாயா முட்டு கொடுக்குறதுக்கு? யோ, நீ இறங்கினதே லேட்டு, அதுல என்ன குறை சொல்றியா நீயே? நோ, என்ன திட்டுற? ஃப்ளைட் பஞ்சர் அடிச்சனே, அதனால லேட் ஆயிட்டோம். அடிங்கொய்யால இறங்க தெரியாம இறங்கினதே ஒரு கேவலம், அதை மறைக்கிறதுக்கு இப்படி கேவலமா வேற பொய் சொல்றியல. இது நியாயமா உனக்கோ? யோ, அது எப்படியா இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணிட்டு வெள்ளையும் சொல்லியமா வெளியே தெரியுறீங்க? வெக்கமே இல்லையா உங்களுக்கோ? குறுக்க இந்த கௌஷிக் வந்தா? யோ கௌஷிக், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். அது எப்படா பேசிட்டு இருக்கும்போது வந்து பாயிருங்க? கொய்யால இதுக்காகவே உன் கோமணத்தை உருவி ஆயாவுக்கு மூக்கு சிந்த கொடுக்கணும்யா. ஐயோ, அவசரப்பட்டு அப்படி மட்டும் பண்ணிடாதயா. நானே கோமலத்தை கழுவி 1 வீக் மேல ஆகுது. அதை வந்து பார்த்து ஓயா வேற அவசரமா போய் சேர்ந்துரும். அடப்பாவி, யாரையா அந்த ஓசிக்கில்லர்? நீதானையா? எங்கேயா இருந்து வர்றீங்க எனக்குன்னு? ஏண்டா கம்மநாட்டி, ஏன் கில்ல திருடி தின்னு போட்டு கூலா உட்காந்து இங்க லூட் அடிக்கிற? வெக்கமே இல்லையா உனக்கோ? யோ, சும்மா போய் சொல்லாதயா. அவனை நான் ஹெட் அடிச்சு நாக் பண்ணையா? என்னது ஹெட்ல நாக் பண்ணியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஆரம்பத்துல நீ என்ன அண்ணன்னு தானே கூப்பிட்ட? திடீர்னு என்னையா ஒரு மட்டு மரியாதை இல்லாம யோன்னு கூப்பிட்ட? அட ஆமாயா, நீ ஒரு யூடியூபர் எடுத்து போய் சொல்லலாமையா? அடங்கொய்யால யாரையா சொன்னது யூடியூபர்னா பொய் சொல்லக்கூடாதுன்னு? இது என்னடா புது பொருளையா இருக்குது? சில யூடியூபரோட பொழப்பே பொய் சொல்றது தான். இது கூட தெரியாம என்கிட்ட வந்து காமெடி பண்ணிருக்க. அவன் கிடைக்கிறா மயிராண்டி, அவனை விடுங்க காய்ஸ். அவன் ஒரு லூசு கூமுட்டை. அவனுக்கு மற்றவங்களை கலாய்க்கிறது தான் அவன் பொழப்பே. அவன் கிடக்கிறான் லூசு போய், அவனை விடுங்க காய்ஸ். நாம ரொம்ப நேரமா ஒரே இடத்துல ஒரே கில்ல பண்ணிட்டு வெக்கமே இல்லாம சுத்துறோம். முதல்ல இந்த யூஎம்பியை மாற்றி தொலையணும். யூஎம்பி நல்லா அடிக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட தான் யூஎம்பியில் நல்ல ஒரு கன் ஸ்கின் இல்லையே, அதனால அதை மாற்றிட்டு MP5 எடுத்துட்டோம். MP5ல உங்ககிட்ட நல்ல ஸ்கின் இருக்குதாயா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுலேயும் இல்லை. இருந்தாலும் அதில் சிப் போட்டோம்னா வேறு லெவல் அடிக்கும்ல. இப்போ சிப்பை வேறு தேடணுமா? என்ன பொழப்பியா இது? சிப் இருந்தா கன்னை காணும், கன் இருந்தா சிப்பை காணும். கொய்யால இங்க ஒரு எனிமி வரான் பாருங்க, அவனை வச்சு எப்படி செய்யறன்னு மட்டும் பாருங்க காய்ஸ். கொய்யால வாழை விட்டு வெளியே வாயா பா. வேற ஒரு ஷாட்டு காய்ஸ். இந்த கன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எனிமிஸ் அவ்வளோ வீக்கானு தெரியலையே. கோப்பத்தா பின்னால் நின்று வர வச்சு அடிக்கிறா, அவனை முடிச்சாகணும். எனிமி எல்லாம் சுத்து போட்டானு காய்ஸ். நம்ம இதுக்கு மேலே தப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு யார் சொன்னது? அண்ணன் தனியால நின்று சமாளிப்பா இந்த சக்கரை பாண்டி. யோ, யார் யாவன் மொரட்டு ஆளா ஓடிட்டு இருக்கான்? இரிய வர்றேன், பின்னாடியே வர்றேன்யா. யோ, வாழெல்லாம் போட்ட விட்டுருவோமா? உனக்கு இருக்குதே இன்னைக்கு தீபாவளி. இன்னைக்கு உன்னை போட்டு முடிக்கிறேன் பாரு. அழுத்து ஹெட்டுப்படலையே. போடு வேற ஒரு ஷாட்டு காய்ஸ். பார்த்தீங்கல்ல, ஷார்ட்டு இதுதான் ஷாட்டு, வேற ஒரு ஷாட்டு. லூட்டெல்லாம் பொறுக்கியா? நீங்களாம் யோசிப்பீங்க, ஏன் இதுக்கு இவன் லூட்டு பொறுக்கிறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுறான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ். நம்ம டீம்மேட்டை அடிக்கிறானுங்களோ இல்லையோ, நம்ம அடிக்கிற லூட் எடுக்கிறத மட்டும் ரொம்ப குறியாக இருக்கிறானு காய்ஸ். இவனுங்களை வச்சுக்கிட்டு மேட்ச் ஆடுறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவனுங்களை வச்சு தான் ஆடி ஆகணும். யோ, இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறல்ல, சோலோவா போய்த்து ரேங்க் புஷ் பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நானும் சோலோவா போய்த்து ரேங்க் புஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன காய்ஸ்? சோலோவா போய்த்து ரேங்க் புஷ் பண்ணாலே சர்வே பண்ணி அடிக்கிறாங்க. முதல்ல கேம்ப் அடிக்கிறாங்க, அப்புறமா நம்மளை போட்டு அடிக்கிறாங்க. இப்படி ஒளிஞ்சின்னு அடிக்கிறாங்கன்னு தான் காய்ஸ் இவனுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆனால் இவங்களுக்கு அந்த கேம்பிங் அடிக்கிறவங்க பரவாயில்ல போலையே. இவனுங்களை வச்சு நான் ரேங்க் புஷ் பண்ணலை காய்ஸ், என்னை வச்சு இவனுங்க ரேங்க் புஷ் பண்ணுறானுங்க. என்னையா சம்மந்தமே இல்லை அவ்வளோட்டிக்கன்னு நினைப்பீங்க. நீங்கள் போப்போ பாருங்க காய்ஸ், உங்களுக்கே புரியும். என்ன கொப்பத்தை அவனுங்களை கழுவி ஊற்றுற நேரம் பார்த்து நல்லா ஆட்டுறாங்களே. அப்புறம் ஒரு முக்கியமான சோக கதை, சொந்த கதை காய்ஸ். அது வேற ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட கன் ஸ்கின் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கன்னுக்குமே நல்ல ஓபியான ஸ்கின் கிடையாது. ஏதோ இருக்கிற கன்னை வச்சு ஓபியாக கேம் பிளே தர்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் பண்ணுங்க கைஸ். அப்படியே கூட நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே லைக்கு, ஒரு ஷேரு இதெல்லாம் பண்ணி விட்டுருங்க கைஸ். நம்ம டீம்மேட்டில் 2 பேரும் சின்ன வயசுலேயே பரலவம் பேத்துட்டானுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கா, அவனை எங்கே இருக்கான்னு தெரியல. ஏதோ நடுரோட்டில் உட்காந்து ஆட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கொப்பச்சா, இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்யா, போடியா. என்னையா எனிமையை காணோம், இந்த வர்றான் போடியா. நம்ம வேற அவனுக்கு படாமலே அடிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நேரமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ். அடிக்கிற சமருக்கு எனிமையை கொஞ்சம் காற்று வீசலாம்னே தான் அப்படி அடிச்சு பார்த்தேன்.
பாரு போடு வேற லெவல் ஷாட்டு போடியா வாழை எங்கேயா ஒரு லூசு கும்மட்ட மாதிரி. ஐயோ கையெல்லாம் கொரோனா வந்த கோழி மாதிரி நடுங்குதே. குப்பத்தா நம்மளையே முடிச்சிருவாங்களோ. கொய்யால இன்னைக்கு சம்பவம் இருக்கு. வாடி 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 மெடிக்கெட் போட்டிருக்கேன் வாடி. வேற லெவல் ஷாட்டு பார்த்தீங்கல்ல, ஹெட்டு அப்படியே செதறிச்சு ஹெல்மெட்டை பிச்சு தின்னுபிட்டோம். இவ தான் அவங்க டீம்லேயே கடைசி ஆளுன்னு நினைக்கிறேன். அடி பாவி, இப்படி அனாமத்தா வந்து என் கையால் அடி வாங்கி செத்துட்டியே. தேவையா உனக்கு இது? எதிர்க்க நிற்கிறவன் எமனா இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு பஞ்சுவன் நான் பேசலாம். ஆனால் அதுக்குன்னு அதை பரீட்சித்து பார்க்க முடியுமா? ஏக்கோ இப்படி அநியாயமாக வந்து செத்துட்டியே. நீ இருந்திருந்தானே 2 பேரும் சேர்ந்து ஆடிக்கலாம். என்ன கரகாட்டமா? அப்பத்தா நீ தான் செத்துட்டல்ல, இன்னமா உள்ள இருக்க. உங்களையே காப்பாத்துறதுலே பாதி கேம் பிளே போயிரும் போலையா? உங்களையெல்லாம் காப்பாத்துறதுக்குன்னே வேற ஒரு ஆள் போடணும் போலையே. கண்டிப்பா போடணுமே. டேய் என்னடா சொல்ற? நீங்க சொன்னதுனால நானும் சொன்னேன். நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? இங்க ஒருத்தன் நின்று ரொம்ப நேரமா குடைச்சல் கொடுக்குறான். போடு வேற லெவல் ஷாட்டு. ஹெட்ட பாத்தீங்கல்ல, வேற லெவல் ஷாட்டு. நீங்க அடிக்கிறதுல புலினே. ஆமா, நீ லூட்டு பொறுக்கிறதுல புலி. அந்த களவாணி பயலுங்க வரும்போது நம்ம அடிச்சு லூட் அடிச்சிட வேண்டியதுதான். அந்த களவாணி பசங்க வர்றதுக்கு முன்னாடி லூட்டெல்லாம் எடுத்துடணும். அப்பதான் நமக்கு கொஞ்சம் லூட்டு கிடைக்கும். பாருங்க எவ்வளோ வேகமாக லூட்டு பொறுக்க வர்றானுங்கன்னு. ஏதோ ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் ஜெயிச்ச மாதிரியே ஓடி வர்றானுங்கய்யா. யூஏவியை பறக்க விட்டான் கருணாக்காரன். இதுக்கப்புறமா நம்ம இருக்கிற இடம் பூரா எனிமிக்கு தெரியுமே. சொல்லி வாய முடியல கைஸ். எனிமி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம எங்கேயாவது போய் ஓடி ஒளியலாம்னு பார்த்தா நம்ம ஆளுங்க அவன் வரும்போதில் கூப்பிட்டு எடுத்துருவானுங்க போலயே. அங்கே பாருங்க ஒருத்தன் வாழை போட்டு விளையாண்டுருக்கான். அப்படின்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அர்த்தம். வாங்க போகலாம், போய்த்து என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்க்கலாம். எவனாவது சிக்கினான்னா வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். வாங்க போகலாம். நமக்கு வேற லூட் அடிக்காமல் போக மனசுவே வருதில்ல. பார்க்குற லூட்டு பாக்ஸ்லாம் குந்திடுறோம். அது வேற ஒன்றும் இல்லை காய்ஸ், நமக்கு கக்கூஸில் உட்காந்து பழகிடுச்சு. அதான் எங்கே பார்த்தாலும் நம்ம உட்காந்துருவோம். வாயா முட்டு பாய்ஸ், என்னையா இவ்வளோ நேரம் காண இல்லை அப்படின்னு நினைச்சையா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாயா? யோ இது ரொம்ப பழைய காமெடியா. ஒன்று நினச்சா ரொம்ப பாவமாக இருக்கி காய்ஸ். அப்படியே ஒரு சுற்று போட்டுட்டு கடைசியாக நம்ம ஃபர்ஸ்டில் லேண்ட் ஆனோம்ல, அதே இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கே ஏதாவது கிள்ளி கிடைக்குதா, ஏதாவது தேருதானே பார்க்கலாம் காய்ஸ். யோ என்னையா ஏதோ பொருட்காட்சி கண்காட்சி பார்க்குற மாதிரி ஒத்து பார்த்துட்ருக்கீங்க. வாங்கயா போய் பார்க்கலாம். ஐயோ ஒருத்தி வாரா போடியா. வேறு லெவலில் அவள் க்ளோவல் போட்டு ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடுறா பாருங்க. என்ன ஓட்டம் ஓடுறா காய்ஸ். இவளெல்லாம் பிடிக்கணும்னா நம்ம வேறையா ஒரு வாகனம் தயாரிக்கணும். நம்ம சைனாக்காரன்ட்ட சொல்லி பார்க்கலாம். இல்லை எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் காய்ஸ். நம்ம டீம்மேட்டெல்லாம் அட்டு பாட்டி. இவனுங்களையே பார்த்து ஒருத்தன் பயந்து வர்றான்னா அவன் எவ்வளோ பெரிய பாட்டாக இருக்கணும். அந்த அட்டு பாட்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் போணுச்சு. பார்க்கலாம். ஐயோ வாரம் காய்ஸ், அடிக்க போகிறான் போல. யோ என்னையா அடிக்க வாரன்னு பார்த்தா வாழை போட்டுட்டு போகிறேன். இந்த கருமத்தை பண்ண தான் இருக்கிற எல்லா வேலையும் விட்டு கடல் கடந்து வந்தியா? என்னையா இது பார்க்குற இடமெல்லாம் எனிமையாக இருக்கிறானுங்க. மொத்த எனிமீஸும் இங்கே தான் இருக்கிறாங்க. என் பின்னாடி ஒரு ஊரே ஓடி வருது. எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம், நிற்கவே இல்லையே. அவங்க கையில் மட்டும் சிக்கினேன், சீரழிச்சிருப்பானுங்க. மொத்த பேரும் கொலை காண்டில் இருக்கானுங்க. என்னை கொல்லாமல் விட மாட்டானுங்க போல. இங்கே ஒரு பாட்டு சிக்குது. போடு என்னையா இலவெடுத்த பரவாயில்ல, ஒரு ஹெட் கூட விழ மாட்டேங்குது. என்னையா பிச்சை மணி டைமிங்கா? உன்னைய டைம் கிடைக்கட்டியா, உன்னைய வச்சு செய்கிறேன். ஆமாம் இங்கே ஒரு பயப்புள்ளியை நாக்கடிச்சு போட்டோமே, எங்கே அவனை காணோம்? என்னையா கில்ல காணல, திருடி தின்னு போட்டாங்களா? கோபத்தை அவங்கள என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. எங்கேயா ஒருத்தனை காணோம்? இந்த மண்டையை காட்டுறான். போடு வேற ஷாட்டி. ஐயோ ஆவேசப்பட்டது அநியாயமாக போயிடுச்சு. எதையுமே அவசரப்பட்டு பண்ணா இப்படித்தான். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அட்வைஸு பண்ணுடா. நீ அட்வைஸ் பண்ணால் வேற யார் பண்ண போகிறாங்க? சரி நீ என்னதை அப்படி பண்ணி கிளிக்கிறாயின்னு மட்டும் பார்க்குறேன். ஏண்டா இப்படி படாம அடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பஞ்சு டாலகெல்லாம் பேசுனியா? உன்னையெல்லாம் என்னையா பண்ணணும். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ முடிக்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய்.